வணக்கம் நண்பர்களே. ஜிபிஎஸ் இசைத்தமிழா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம் இன்னைக்கு மொபைலில் இருந்து எப்படி பென்ட்ரைவில் டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸு, ஃபோட்டோஸ் எல்லாம் காப்பி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கும் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடும் வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நாம் எப்போதும் எந்த ஒரு ஃபைலையும் காப்பி பண்ண வேணும்னா கம்ப்யூட்டரில் போய் தான் காப்பி பண்ணுவோம். ஆனால் இப்போது மொபைல்லையே காப்பி பண்ணுறது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இதுதான் ஓடிஜி கேபிள். ஓடிஜி கேபிள் இப்படி தான் இருக்கும். ஒரு முனையில் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுற டைப் இருக்கும், இன்னொரு முனையில் மொபைல் கனெக்ட் பண்ணுற டைப் இருக்கும். இப்பொழுது இந்த முனையில் பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணலாம். இதோட மறுமுனையில் மொபைலில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போது ஃபைல் மேனேஜரை ஓப்பன் செஞ்சுக்கலாம். இதில் பாருங்கள், இமேஜ், வீடியோஸ், ஆடியோ ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். அதுக்கு கீழே அதை விட்டுட்டு அதுக்கு கீழே பாருங்கள் ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த ஸ்டோரேஜில் பாருங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு இருக்குது பாருங்கள். இது தாங்க நம்ம மொபைலில் சேவ் பண்ணுற எல்லாமே ஃபைல்ஸு, ஃபோட்டோஸு, வீடியோஸ் எல்லாம் இதில் தாங்க சேவ் ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக எஸ்டி கார்டு இருக்குது. எஸ்டி கார்டு நம்ம போட்டிருந்தோம்னா எஸ்டி கார்ட்லேயும் சேவ் ஆகும். இல்லைன்னா நம்ம மொபைலில் சேவ் பண்ணுற எல்லாமே இன்டர்னலில் தான் சேவ் ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக இருக்குது பாருங்கள் யூஎஸ்பி ஸ்டோரேஜ். இப்போ நம்ம பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் இருக்கிற ஸ்டோரேஜ் தாங்க இது. இப்போ நம்ம மொபைலில் இருந்து பென்ட்ரைவுக்கு ஒரு ஃபோட்டோவை சென்ட் பண்ணுவோம். இப்போ இந்த படத்தை நீங்கள் நார்மலாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதாகாதுங்க. இப்போ இந்த படத்தை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிளிக் ஆகிடுங்க. கிளிக் ஆச்சுன்னா பக்கத்தில் பாருங்கள் ஒரு டிக் மார்க் வருது பாருங்கள். இப்போ வந்துருச்சுன்னா கீழே பாருங்கள், அப்படியே கீழே பாருங்கள் மூவ், காப்பி, ஷேர், டெலிட் இப்படின்னு நிறைய ஆப்ஷன் வருது பாருங்கள். இதில் நீங்கள் காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக காப்பி ஆகும். காப்பி ஆனோடனே காப்பி கேர்னு வருது பாருங்கள். இப்போ நீங்கள் மேலே இருக்குது பாருங்கள், இந்த மேலே டாட்டில் செகண்ட் பாருங்கள் எஸ்டி கார்டு, மூணாவது பாருங்கள் யூஎஸ்பி ஸ்டோரேஜ்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதை காப்பி கேரை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் படத்தை பார்த்துங்க. இந்த படம் வந்துருச்சு பாருங்கள். இப்படி தாங்க இதில் சேவ் பண்ணுறது. இப்போ நம்ம யூஎஸ்பியிலேருந்து பென்ட்ரைவ்லேருந்து நம்ம ஒரு படத்தை மொபைலுக்கு காப்பி பண்ணுவோம் பாருங்கள். இதே டைப்பு தாங்க. இப்போ யூஎஸ்பியை ஓப்பன் பண்ணிக்கிறோம் பாருங்கள். இந்த படத்தை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுறோம். பக்கத்தில் டிக் மார்க் கீழே பாருங்கள் காப்பி வருது. இந்த காப்பியை கிளிக் பண்ணுறீங்க. மேலே பாருங்கள் ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது பாருங்கள், அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணி கீழே பாருங்கள் இந்த காப்பி கேர் இருக்குது பாருங்கள், அதை காப்பி கேர் கொடுத்தீங்கன்னா இந்த பாருங்கள் காப்பி ஆயிடுச்சு. இப்போ ஃபோட்டோ இந்த இதில் வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஃபைல்ஸோ, ஃபோட்டோஸோ, வீடியோஸோ எது வேணாலும் உங்கள் மொபைலிருந்து உங்கள் பென்ட்ரைவுக்கு காப்பி பண்ணிக்கலாம். இல்லை பென்ட்ரைவில் இருந்து மொபைலுக்கு காப்பி பண்ணிக்கலாங்க. இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க. நன்றிங்க.